கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து ஒரு பாடலை பாடுவோம். எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அனலாக்கும் அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார், ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே. ஆண்டவரே, உங்கள் பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எலியாவின் தேவனாக இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், எங்கள் கூடவே இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து ஒன்று சொல்கிறாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்தில் நிறைய மனிதர்களுக்கு நிறைய நம்பிக்கை உண்டு. பலரும் பலவிதமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடக்கூடிய தேவனுடைய ஜனத்திற்கு கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதை நம்ம எல்லாரும் 10 கற்பனை என்று சொல்லுவோம். அந்த 10 கற்பனையில் முதற் கற்பனையாகவே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பூமியில் நிறைய தெய்வங்களை மக்கள் வணங்கி சேவித்து, அது அவர்களுடைய மத நம்பிக்கையில் அவங்க அப்படி வணங்கி சேவித்தாலும், கர்த்தரை தேடக்கூடியவங்களுக்கு கர்த்தர் ஒருவரே தெய்வமாக இருக்கிறார். இது நீங்கள் மறந்து போயிடவே கூடாது. ஒரு மனுஷர் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கை உடையவனாக அவரை பின்பற்றும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவர் தெய்வம் என்பதை நிச்சயமாக
அவனுடைய வாழ்க்கையில் அதை தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க தேவனுடைய மக்கள். இந்த தேவனுடைய ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்தபோது கர்த்தரை விட்டு விட்டு மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை சேவித்து அதற்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆண்டவருக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது. ஆண்டவர் எப்போவுமே அவருடைய ஜனங்கள் அவரையே சேவித்து அவரையே பின்பற்றி அவரையே வணங்க வேண்டும் என்பதை அதில் ஆண்டவர் எப்போவுமே உறுதியாக இருப்பார். அப்போ இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு விட்டு அந்நிய தெய்வங்களை தேடி போன உடனே தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்தது. அதனால் என்ன நடந்துச்சுன்னா, தேசத்தில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது. பலவிதமான பிரச்சனைகள் அங்கே உருவாக ஆரம்பித்தது. அதன் நடுவில் எலியா என்கிற ஒரு மனுஷன் எழும்பி, கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு சவால் விடுறாரு. உடனே இப்போ கர்த்தர் தெய்வம்னா அதை நிரூபிக்கணும்ல. கர்த்தர் தெய்வம்னு வார்த்தையினால் மாத்திரம் சொன்னால் போதாது, அதை எலியா இப்போ நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். உடனே எலியா என்ன செய்கிறாருன்னா, ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, மிருகங்களை பலியிடுங்க. பலியிடும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து எந்த மிருக பலியின் மேலே அந்த வானத்தில் அக்கினி இறங்கி வருகிறதோ அந்த அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் சவால் விடும் பொழுது, இங்கே பாகாலை சேவிக்கிற மக்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகாலை சேவிக்க போனாங்க பார்த்தீங்களா, இந்த ஜனங்கள் வானத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஒரு பதிலுமே வரவில்லை. உடனே எலியா என்ன செய்கிறார்னா, அவர் ஒரு பலிபீடம் கட்டி அதில் மிருகத்தை அடித்து அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து விட்டு அவர் வானத்தை நோக்கி ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவர்கள் நடுவில் இருந்து அந்த மிருகத்தை, பலி செலுத்தின மிருகத்தை அப்படியே எரித்து சாம்பலாக்கி போடுகிறது. அப்போ ஜனங்களெல்லாம் புரிந்துக்கிட்டாங்க, ஓ கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அவங்க புரிந்து இந்த ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பி வருகிறாங்க. கர்த்தரை விட்டுட்டு போனாங்க. இப்போ கர்த்தர் தெய்வம் என்பதை அவர் நிரூபித்த உடனேயே இவங்க எல்லாரும் கர்த்தர் பக்கம் திரும்பி வந்து அவங்க சொன்ன வார்த்தை தான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து வணங்கினதை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் தெய்வம் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். நீங்கள் சும்மா அவரை பின்பற்றணும்னு ஆண்டவர் விரும்பலை. சும்மா ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றணும், அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் தெய்வம் என்பதை பல அடையாளங்கள் மூலம், அற்புதங்களின் மூலமாக நிரூபிக்க விரும்புகிறார். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏதோ வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டத்தில் கர்த்தர் தெய்வம் என்பதை அவங்க வாழ்க்கையில் நிரூபிச்சிருப்பார். ஒரு அற்புதம் நடந்திருக்கும். யாராலும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் தெய்வம் என்பதை அவங்களுக்கு நிரூபிச்சிருப்பார். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கே எல்லாமே போயிட்டீங்க, யாரையெல்லாமோ தேடினீங்க, பரிகாரத்துக்கு எதெல்லாமோ வழியெல்லாம் செஞ்சு பார்த்தீங்க, ஒன்றுமே தீர்வு இல்லையா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் தெய்வம் என்பதை யாராலும் தீர்க்கப்பட முடியாத இந்த பிரச்சனையை தீர்க்கிறதன் மூலமாக நீங்கள் உணர்வீங்க, அவர் நிரூபிப்பார். ஆனால் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன், எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். இந்த நாளில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் தெய்வம் என்பதை அற்புதத்தின் மூலம் நிரூபிப்பார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அந்த சமயத்தில் வியாதியோடு நீங்கள் இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க, எனக்கு விடுதலை இல்லை, நான் கர்த்தர் தெய்வம்னு நம்புகிறேன், இப்போவே எனக்கு சுகம் உண்டாகட்டும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்பி கூப்பிடுகிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, யாரெல்லாம் இப்பொழுது கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசிக்கும்படியாக மனதை திறந்து ஜெபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த ஜெபம் பண்ணுகிற இந்த நிமிடத்தில் இப்பொழுது அவங்க சரீரத்துக்குள்ளே, அவங்க மனதில், அவங்க சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன்.